உலகத் தமிழர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஆபரேஷன் ஏஜென்சி டிஎஸ்ஏ தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு கடிதத்தை முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதில் ஒப்பந்தத்தில் பாகிஸ்தானுக்கு 686 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் F-16 போர் விமானங்கள், F-16 போர் விமானங்களில் அமெரிக்காவுடைய விமானங்களை நவீனமயமாக்குவது, அவற்றுடைய பயன்பாட்டின் பாதுகாப்பு அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவோடு பாகிஸ்தான் இணைந்து செயல்பட அனுமதிக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் பாகிஸ்தானுக்கு லிங்க் 16 தொடர்பு, அதற்கான டாக்குமெண்டேஷன், நெட்வொர்க்கு, கிரிப்டோகிராஃபிக்ஸ் கருவிகள் மற்றும் பயிற்சி, இப்போ விரிவான தளவாட ஆதரவு வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க. இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுடைய தற்போதைய மற்றும் நீண்டகால அச்சுறுத்தல்களை சமாளிக்கக்கூடிய திறன்களை பெற்றிருப்பதாகவும் அமெரிக்க ஏஜென்சி குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானிடத்தில் இருக்கக்கூடிய F-16 போர் விமானம் அதை மறுகட்டமைப்பு செய்வதன் மூலம் 2040ஆம் ஆண்டு வரை எஞ்சிய 15 ஆண்டுகள் முழுமையாக சேவையில் நீடிக்கு வரக்கும் அதற்காக நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படும் என்றும், இந்த மேம்படுத்துதல் மூலமாக பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவினுடைய விமான படைகளுக்கு இடையான இராணுவ பயிற்சி மற்றும் போர் பயிற்சிகளை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அமெரிக்காவினுடைய டிஎஸ்ஏ குறிப்பிட்டிருக்கிறது. F-16 எத்தகைய மேம்படுத்தல் இரு நாடுகளுக்கான பொதுவாக பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய F-16 போர் விமானங்களை மேம்படுத்த அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. சரி, கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி நடந்த வாராந்திர மாநாட்டில் தான் 686 பில்லியன் மதிப்பிலான இந்த பெரிய ஃபண்டு பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், செய்தி தொடர்பாளர் ஒப்புதல் அளித்ததாகவும், அமெரிக்கா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பை இது மேம்படுத்துது, அமெரிக்காவோடு பாகிஸ்தானுடைய உறவை மேம்படுத்து என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானோடு கடந்த காலங்களாக பல தசாப்தங்களாக ரொம்ப சிறந்த உறவை பேணுவது மட்டுமல்லாமல் ஏர்ஃபோர்ஸ் வான்வெளி பாதுகாப்பிற்கும் பயங்கரவாத எதிர்ப்பிற்கும் F-16 பயன்படுத்துவது, பாகிஸ்தான் விமானப்படையில் F-16 போர் விமானங்கள் முக்கியமானவை என்றும் ஆய்வாளர் கூறுகிறார். இந்த விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ள வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஆம்ராம் ஏவுகணை மேம்படுத்த நவீன வடிவிலான பாகிஸ்தான் விரும்புகிறது. அதாவது 2006ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் விமானப்படை வாங்கிய AIM 120 ஏவுகணை C5 மாடலை சேர்ந்தவை தான் இந்த ஏவுகணையினுடைய அப்டேட் நியூ வெர்ஷன் என்றும் கிடைக்கின்றது என்றும், இதை பாகிஸ்தான் புதுமைப்படுத்துவதற்காக F-16 விமானங்களை ஏவியோனிக்ஸ் தொகுப்பையும் புதிய அப்டேட்ஸ் வைப்பதற்கு விரும்பி அமெரிக்காவும் 686 மில்லியனை கொடுத்திருக்கிறது. தற்போது சீனாவில் உற்பத்தியான J-10C மற்றும் JF-17 ரக விமானங்களை தான் பாகிஸ்தான் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. சீனா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் வாங்கப்பட்ட போர் விமானங்கள் தற்போது பாகிஸ்தானில் உள்ளது. பாகிஸ்தான் விமானப்படை தற்போது பிரெஞ்சினுடைய மிராஜ், அமெரிக்காவினுடைய F-16, C-130, அமெரிக்காவினுடைய F-16 மட்டுமில்ல C-130 விமானங்கள், சீனாவின் JFC, சீனாவின் J-10C மற்றும் JF-17 இந்த மாதிரி போர் விமானங்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ சீன விமானம் இருக்கு, அமெரிக்காவுடைய F-16 இருக்கு, பிரெஞ்சு விமானங்கள் இருக்கு. பல்வேறு வழிகளில் பாகிஸ்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. பாகிஸ்தான் விமானப்படை இந்த 3 நாடுகளிடம் இருந்தும் வாங்கிய போர் விமானங்களை தான் பயன்படுத்துறது. இப்போ 686 மில்லியன் டாலரை பழுதுபார்ப்பு, மேம்படுத்தல், பயிற்சிக்கான கட்டமைப்புகளுக்காக அமெரிக்கா ஒதுக்கி இருக்கிறது. இது அல்லாமல் பாகிஸ்தானிடத்தில் T-37 பயிற்சி விமானங்கள் தவிர, அமெரிக்காவுடைய T-37 பயிற்சி விமானங்கள் தவிர, அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தில் உருவான F-16 போர் விமானம் மற்றும் C-130 இதுவும் அமெரிக்காவுடைய விமானம் தான் அங்கே இருக்கிறது. பாகிஸ்தானிடம் தற்போது சீனாவினுடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி J-10C மற்றும் JF-17 ஆகிய போர் விமானங்கள், BL-15 ஏவுகணை பொருத்தப்பட்ட பயனுள்ள பல போர் விமானங்களை இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். BL-15 ஏவுகணை 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. இதை ரொம்ப கவனிக்கணும்.
அதே மாதிரி அமெரிக்காவுடைய F-16 பாகிஸ்தான் விமானப்படையில் வெற்றிகரமாக போர் விமானம். இது 40 ஆண்டுகளாக இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் 2040 வரை F-16 போர் விமானத்தை அவங்க பயன்படுத்த போறாங்க. F-16 போர் விமானம் விலை ரொம்ப மலிவானது. அதே மாதிரி ரொம்ப ஸ்கில்டு அட்டாக் பண்ணக்கூடியது. ஒரு ஏர் ஸ்ட்ரைக் திறன் மிக்கது. பராமரிப்பு செலவும் ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5th ஜெனரேஷன் F-16 போர் விமானம் எளிதாக பயிலக்கூடிய மிகவும் நம்பகமான ஒன்று. பாகிஸ்தானுடைய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் F-16 போர் விமானங்கள் குறிப்பிட்ட பங்காற்றிருக்கிறது. கடந்த 20 வருஷமா பாகிஸ்தானுடைய கடந்த 25 ஆண்டுகளில் பாகிஸ்தான் தனது 80% நடவடிக்கைகளில் துல்லியமாக பயங்கரவாதத்தினுடைய நடவடிக்கைகளை மறைவிடங்களை ஹிடன் பிளேசஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதாகவும் சொல்லுது பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய விமானப்படையில் தற்போது இருக்கக்கூடிய சீனாவினுடைய தயாரிக்கப்பட்ட புதிய போர் விமானம் 4ஆம் தலைமுறை போர் விமானம் இருந்த போதிலும் ஏன் அமெரிக்காவுடைய F-16 விமானத்தை அவர்கள் அங்கமாக பார்க்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும்? இந்த கேள்வி நமக்கு எழுமில்ல. F-16 விமானங்கள் அது எப்படி இவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த வரலாற்றை நம்ம பார்க்கணும். 1972ல் அமெரிக்க நிறுவனமாக இருந்த ஜெனரல் டைனமிக்ஸ், இது ஒரு இலகு ரக, அதாவது எடை குறைந்த விமானத்தின் அவசியத்தை உணர்ந்தா F-16 அவங்க உருவாக்குனாங்க 1972ல். இந்த விமானத்திற்கு ஃபைட்டிங் ஃபால்கன் என்று பெயரிடப்பட்டது. இதில் ஒளியை விட 2 மடங்கு வேகமாக பறக்கக்கூடியது. இதில் சிங்கிள் சீட் இருக்கும், ஒற்றை இன்ஜின் தான், சிங்கிள் இன்ஜின் சிங்கிள் சீட்டு தான். இந்த விமானங்களை குண்டுகளை சுமத்து மோனிஷன் ஸ்டோரை கொண்டு அட்டாக் பண்ணும் இலக்குகளை. இந்த ஜெனரல் டைனமிக்ஸ் நிறுவனம் லாக்ஹூட் மார்டின் கார்பரேஷனுடைய ஒரு அங்கம், பார்ட் ஆஃப் லாக்ஹூட் மார்டின். இந்த போர் விமானங்களை முதல்ல பேட்ச் அமெரிக்க விமானப்படையால் பெறப்பட்டு அது பின்பது விற்கப்பட்டது அமெரிக்காவில். எங்கெல்லாம் அவர்கள் நம்பகமான கூட்டாளி பாகிஸ்தான், பஹ்ரைன், பெல்ஜியம், ஈஜிப்டு, தைவான், நெதர்லாந்து, போலந்து, போர்ச்சுகல் மற்றும் தாய்லாந்து, இந்த நாடுகளுக்கு F-16 விமானங்களை கொடுத்துட்டாங்க. 1972ல் இருக்கக்கூடிய இலகு ரக விமானம், சிங்கிள் என்ஜின் சிங்கிள் சீட். இதில் பலவிதமான ஆயுதங்களை அவங்க பொருத்த முடியும். இது அமெரிக்காவிடமிருந்து வாங்குகிறது பாகிஸ்தான். இப்போ இது முதல்ல அவங்க எப்போ கொடுத்தாங்கன்னா, சோவியத் யூனியன் முதலாக ஆப்கானிஸ்தானில் தலையிடும் போது பாகிஸ்தானுக்கு F-16 போர் விமானங்கள் கொள்முதல் திட்டம் தொடங்கியது. அது எப்போ? 79க்கு அப்புறம். சோவியத் ஒன்றியம், அது இப்போ யுனைடெட் சோவியத்தாக இருந்தது, ரஷ்யா இல்லை, ஆப்கானிஸ்தான் மீது விமானங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதாக அவற்றை பாகிஸ்தானுக்கு விற்க அமெரிக்கா முதல்ல ஒப்புக்கொண்டது. அதாவது சோவியத்துக்கும் ஆப்கானுக்கும் போர் 1986ல் 1986 1990 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட F-16 போர் விமானங்கள் குறைந்தது 10 ஆப்கான் மற்றும் ரஷ்ய போர் விமானங்கள், சாப்பர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்களை சுட்டு வீழ்த்தின. அந்த குழப்பத்தில் 1990ல் பாகிஸ்தானுடைய அணுசக்தி திட்டத்தின் தொடர்பான கவலைகள் எழுந்தபோது அதற்கு 28 F-16 போர் விமானங்களை வழங்க அமெரிக்கா மறுத்தது. ஏன்னா அவங்க அணு ஆயுதம் தயார் பண்றாங்க. அதற்கு பாகிஸ்தான் 658 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்தியிருந்தது அந்த நேரத்தில். அதன் பிறகு 2001ல் அமெரிக்காவின் உலக வர்த்தக மையம் அல்-கொய்தாவால் தாக்கப்பட்ட பிறகு பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் தொடங்கிய பின்பு 18 அதிநவீன Black 52 F-16 போர் விமானங்களை அவங்க பாகிஸ்தானுக்கு வழங்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. ஒசாமா பின் லேடன் பார்டரை பயந்தெல்லாம் ஆப்கானோடு. பாகிஸ்தானுடைய இலக்கு, அதாவது டார்கெட்டிங் போர்ட்ஸ், மின்னணு போர், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், இந்த மாதிரி கருவிகள் மட்டுமன்றி 52 பழைய FA-64 விமானங்களையும் Black 52க்கு இணையாக மேம்படுத்தும் ஆமினேஷன்களும் அமெரிக்கா வழங்கியது. தொடர்ந்து அமெரிக்கா இந்த மாதிரி விஷயங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. 2011ல் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி F-16 இது அமெரிக்காவுடைய விமானம், C-130, அதே மாதிரி T-37 மற்றும் T-33 இதை மாதிரி அசம்பிள் விமான பாகங்களுக்காக 26 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்களை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அதே போன்று 2016ல் அமெரிக்கா பாகிஸ்தானோடு சுமார் 700 மில்லியன் ஒப்பந்த டாலர்ல, அதாவது டாலர் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் F-16 Black 52 போர் விமானங்கள் பாகிஸ்தான்லேருந்து விற்கப்பட்டது. அதே போன்று 2019
F-16 திட்டத்தின் தொழில்நுட்ப உதவிக்கான 120 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தம் பாகிஸ்தானில் வேண்டுகோளுக்கு பின் அங்கீகரிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னு செப்டம்பர் 22ஆம் தேதி F-16 போர் விமானங்கள் பராமரிப்புக்கான உபகரணங்களை எல்லாம் வழங்குவதற்கு பாகிஸ்தானுக்கு வழங்க 450 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் செக்ரட்டரி டிஃபென்ஸ் துறை கோரிடார் ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்ப ஆப்கானிஸ்தான் தலையிட்ட பிறகு அமெரிக்காவும் பாகிஸ்தானும் F-16 விமானங்களை வாங்குவது பற்றி இரண்டாவது அவங்க திட்டமிட ஆரம்பிச்சாங்க. F-16 விமானங்கள் போர் விமானங்களை பாகிஸ்தான் விமானப்படையை பலப்படுத்துவதில் ரொம்ப முக்கியமாக அங்கம் வகிப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இப்போ இந்த வெளிவிவகார கொள்கை அறிக்கையின்படி 2020 அறிக்கையின்படி இப்போ பாகிஸ்தான் இடத்துல அமெரிக்காவினுடைய 85 F-16 போர் விமானங்கள் இருக்கிறது. எத்தனை விமானம் இருக்குது? 85 இருக்கிறது. இந்த 85ல் 66 ஓல்டு பிளாக் 15 ரகம், இன்னொரு 19 விமானங்கள் எதுனா புதிய பிளாக் 52 ரகத்தை சேர்ந்தவை. ஆக மொத்தம் 85 இருக்கு. இந்த விமானங்களில் தான் அமெரிக்கா இப்போ தற்போது தொழில்நுட்ப பாதுகாப்பு குழுவின் கண்காணிப்பில் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இந்த அறிக்கையின்படி விமான பாதுகாப்பு பராமரிப்புக்காக பாகிஸ்தான் இதுவரை 3 பில்லியன் டாலர்களுக்கு மேல், அதாவது 25,000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க. F-16 போர் விமானம் பாகிஸ்தான் விமானப்படையினுடைய வெற்றிகரமான நவீன போர் விமானம் என்று சொல்லுகிறது அமெரிக்கா. இதற்கிடையே சோவியத் ஒன்றியத்திற்கு எதிராக, அதாவது இந்தியாவுடனான பதற்றங்களின் போது பாகிஸ்தான் இந்த வான்வெளி பாதுகாப்பதிலும் பயங்கரவாதிகளுடைய மறைவிடங்களை குறிப்பிப்பதிலும் F-16 விமானங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த 25 வருஷத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் F-16 போர் விமானங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததாக பாகிஸ்தான் சொல்லுது. இந்த F-16 போர் விமானங்களுடைய போர் நோக்கத்திற்காக மட்டுமின்றி மற்றொரு நாட்டை தாக்க பயன்படுத்த முடியாது என்று அமெரிக்கா கூறுகிறது. அமெரிக்காவுடைய இந்த F-16 ரக போர் விமானங்களை பாதுகாப்பு தேவைக்காக பாகிஸ்தான் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பாகிஸ்தான் தனது டிஃபென்ஸ் மெக்கானிசம், பாதுகாப்பிற்கல்ல தற்பாதுகாப்பிற்காக அதை பாதுகாத்து கொள்ளதான் அமெரிக்கா சொல்லுது. இந்த போர் விமானங்களை போர் நோக்கில் வேறு எந்த நாட்டையும் தாக்க பயன்படுத்த முடியாது என்று அமெரிக்கா மறுபடியும் சொல்லுது. ஆனால் பிரிட்டிஷனுடைய ராய்டர்ஸுடைய செய்தி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவினுடைய தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் இது பாதுகாப்பு அல்லாத பிறநோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அது போர் கருவிகள் வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை மீறுவதாக இருக்கலாம் என ராய்டர்ஸ் கூறுகிறது. இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் குறித்து முறையான தகவல்கள் எதுவும் இல்லை, இது ஒரு அனுமானம்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் உண்மை இருக்காது என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானோடு பதட்டம் ஏற்பட்டால் பாகிஸ்தான் விமானப்படை முதன்மை பொறுப்பு, அது நாட்டை பாதுகாப்பு தான். அப்போ F-16 பயன்படுத்தி தான் ஆவாங்க. பாகிஸ்தான் வான்வெளியை பாதுகாப்பது தான் இந்த விமானப்படையினுடைய மிக 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 முக்கியம். ஏதானும் ஒரு வெளிநாட்டு சக்திகள் மற்ற ஆயுதங்களோடு F-16 போர் விமானங்களை பயன்படுத்தியும் அது நாட்டை பாதுகாக்கும் என்றால் தங்களை அட்டாக் பண்ணுற நேரத்தில் F-16 பயன்படுத்தப்படும். பாகிஸ்தானுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற பாதுகாப்பினுடைய லெப்டினன்ட் ஜெனரல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, நயீம் லோத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, F-16 போர் விமானங்களின் பயன்பாட்டிற்கு எந்த கட்டுப்பாடுகளோ தடை செய்யும் விதிகளோ அமெரிக்காவினுடைய விஷயத்தில் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அது நமக்கு உறுதியாக தெரியுது. அப்போ அமெரிக்கா F-16 விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருப்பது 85 விமானங்கள் இருக்கிறது. இவற்றில் பிளாக் 16, 50, 52 இதில் ஒரு 65, அதில் ஒரு 19. அப்படி இருக்கிற போது இந்த விமானங்களை மேம்படுத்துவதற்கு 686 மில்லியன் டாலர்களை அவங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 செய்தி என்னென்னா, இது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய போர் நிலைகளை வலுப்படுத்த. பாகிஸ்தான் 10 நாட்டோடு எந்த நாட்டோடும் போர் செய்வதில்லை, சைனாவோடு போரிடப் போவதில்லை, அது நமக்கு தெரிந்தது தான். CJ-10 மற்றும் CF-17 இந்த ரெண்டுமே சைனாவுடைய விமானங்களும் பாகிஸ்தானில் இருக்குது. F-16 இருக்கிறது, அதே மாதிரி 130 இருக்கிறது, அதே மாதிரி T-டேங்கும் இருக்கிறது. எல்லாமே ஏவுகணைகள். இந்த 2 விமானங்கள் பயிற்சி விமானங்கள் 686 மில்லியன் கொடுத்திருப்பது என்ன செய்தினா, இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள். ஒன்று.
இரண்டாவது, அந்த பிராந்தியத்தில் அவர்களின் வைரியாக இருக்கும் ஆப்கனை கட்டுப்படுத்தவும் பாகிஸ்தான் விமானங்களின் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு உரிமங்களை வழங்கப்படுது. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. யார்? பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரிகேடியர், ரிட்டையர்ட் பர்சன். ஆனால் இவங்க ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்க? எங்களை விமானத்தை வைத்து நீங்கள் தாக்குறீங்க, எப்படி இஸ்ரேல் தாக்குதோ அதே போன்று வலிமை இல்லாத இராணுவத்தை வைத்திருக்கிற ஆப்கனை இவர்கள் தாக்குகிறார்கள். அதற்குத்தான் F-16 மூலம் செக் அண்ட் பேலன்ஸ் வைப்பதும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் உருவதும் தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வலிமையான சக்தியை தனது கையாலாக உருவாக்குவதற்கு அமெரிக்கா F-16 மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய ரக பி பிளாக் அந்த விமானங்கள் 65ம் 52 F-16 அது ஒரு 19ஐயும் வலிமைப்படுத்த போகிறது. இதன் மூலம் பாகிஸ்தான் யார் தாக்கினாலும் அமெரிக்கா நிற்கும் என்ற மிரட்டலை அவர்கள் இந்தியாவிற்கும் ஆப்கனுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா சோழியன் குடும்பி சும்மா ஆடாது. அமெரிக்கா சும்மாலாம் கடன் கொடுக்க மாட்டான் பாகிஸ்தானை. இப்போ பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், பாகிஸ்தானுடைய அசீம் முனீர், பாகிஸ்தானுடைய பிரதமர் எல்லோருமே அங்கே போய் தஞ்சம் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்கா அவர்களை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. சில தசாப்தங்களாக அவர்களுக்குள் ஒரு மயான அமைதி மௌனித்த நிலையில் தற்போது அமெரிக்கா ஃபுல் பிளட்ஜில் பாகிஸ்தானுக்கு இராணுவ செயல்பாடுகள், இராணுவ தளவாடங்கள், இராணுவ பொருட்கள், உபகரணங்கள், பண்டிங் கொடுத்தது உலக அளவில் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. நன்றி.